ஹே வாட்ஸ்அப் கைஸ், சூப்பர்மேன் மூவி அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு டிசிக்கு ஒரு மூவி வருது. அதையும் மிகப்பெரிய விஷயம். அண்ட் கன்ஃபார்ம் நான் இந்த படத்துக்கு செம்ம ஹைப்பில் இருந்தேன். பட் இந்த மூவி அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ், இந்த மூவி ரொம்ப ரொம்ப செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். உண்மையிலேயே இது டிசி மூவியா அப்படின்னு நீங்கள் வியந்து பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இந்த மூவி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு மூவி கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நான் போகிற தேட்டரில் எல்லா சில்ட்ரன்ஸுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பிகாஸ் இந்த மூவி அப்படியே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜேம்ஸ் கன் ஏற்கனவே அவரோட மூவி எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் இந்த மூவி இன்னும் ஒரு படி மேலே போய் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நம்ம ஜேம்ஸ் கன் சின்ன பசங்களை மனசில் வச்சு தான் இந்த மூவியை அவர் உருவாக்கும் செஞ்சுருக்காரு. ஆக்டிங் சூப்பர்மேனாக ப்ளே பண்ணவர். இவரை பார்த்தாடி குழந்தை மூஞ்சி இருக்காரு அப்படின்னு தோணும். பட் அந்த சூப்பர்மேன் ஃபீல் வரல எனக்கு. சூப்பர்மேன்னா காட் ஆஃப் ஹோப், அதை ஒத்துக்கிறேன். பட் அந்த பவர் வரல. அவரை பார்த்தா ஒரு பவர் ஃபீல் எனக்கு வரல. பட் அவர் ஆக்டிங்கில் குறையே கிடையாது. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. பட் இன்னும் பயிற்சி வேண்டுமோ, இன்னும் சில பல ஆக்டிங் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும் கைஸ். இதே மாதிரி அவர் ஃபியூச்சர் மூவிஸில் பண்ண முடியாது. நிச்சயமாக அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் லூயிஸ் லைன் நிச்சயம் அந்த ஆக்டர் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் மற்ற லூயிஸ் லைனை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு படி மேலேவே அதிகமாக கனெக்ட் ஆகிறாங்க நம்ம கிளார்க்கோட. ஸோ அதனால் லூயிஸ் அண்ட் கேட்டை நீங்கள் கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணுவீங்க. அவங்களுமே சூப்பராக ஆக்டிங் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜஸ்டிஸ் கேங் ஆக்சுவலி டெரிஃபிக் தவிர்த்துட்டு இப்போ யாருக்குமே பெருசாக ஒன்றும் போகலை. பட் அது எல்லா கேரக்டர்ஸுமே ஒழுங்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் அது கம்மியாக தான் காமிப்பாங்க நினச்சேன். அப்படி இல்லை, அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அதுவுமே ஓகே தான். அந்த பக்கம் லூத்தர், அவர் கடைசி வரைக்கும் தான் வில்லன்னு அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ கன்ஃபார்ம் அவர் ஒரு வில்லனிஸாக பக்கம் ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு சூப்பர்மேன் பேரை கேட்டாலே பிடிக்காதரா அப்படின்னு கடைசி வரைக்கும் ட்ரூவாக இருந்தார். ஆக்சுவலி மூவியில் ஒரு கடத்தில் நம்ம சூப்பர்மேன் லெக்ஸை பார்த்து பேசி திருத்த பார்ப்பாரு. அப்போ லெக்ஸ் வந்து கொய்யால இதெல்லாம் போய் நீ எம்சியூவில் பண்ணுறா, இது டிசிடா அப்படின்னு அவர் ஒத்துக்கவே மாட்டார். அப்போவுமே அவர் சூப்பர்மேன் வேலை விருப்பத்தான் காப்பாற்றவர். அந்த பேச்சை கேட்டோட உடனே மாற மாட்டார். அது உண்மையிலே பாராட்டலாம். நம்ம எம்சியூவில் ஆக்சுவலி எம்சியூ கடக்கமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த மூவியில் அவங்க லெக்ஸ் லூத்தரை பயங்கர வில்லனாக காமிச்சாங்க. எங்கேயுமே அவரோட வில்லனிஸ் அவர் விட்டே கொடுக்கல. அவரை வில்லனாக ப்ளே பண்ணது உண்மையிலே செம்மையாச்சு கைஸ். அண்ட் த கிரிப்டோ த டாக், உண்மையில இந்த மூவியில் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு கேரக்டர்னா கன்ஃபார்ம் கிரிப்டோ தான். அவ்வளோ சாமிங்காக அவ்வளோ சூப்பர் கைஸ். உண்மையில கிரிப்டோ டாக் வரும்போது அவங்களுக்கு தனி ஒரு ஹாப்பி வரும். அந்தளவுக்கு இந்த மூவிக்கு ஹியூமர் ரிலீஃப் ஆகுமே. அண்ட் செம்மையாகவே காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஜேம்ஸ் கன் இதை எப்படி ஃபுல் ஆஃப் பண்ணானே தெரியல. உண்மையிலே அவரை பாராட்டியானுங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஜேம்ஸ் கன். எல்லா மூவிஸ்லையுமே ஒரு அனிமல் டச்சை வச்சு அவர் பயங்கரமாக காமிச்சிடுறாரு. கார்டியன்ஸ் கேலக்ஸியில், ராக்கெட், ஸோ அவர் வச்ச எல்லா மூவிஸ்லையுமே அந்த அனிமலை பயங்கரமாக காமிப்பார். ஆனால் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி கிரிப்டோ டாகை பயங்கரமாக காமிச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த கிரிப்டோ டாகுக்கு ஃபேனே ஆயிருப்பீங்க. நானுமே ஆகிட்டேன். காமிக்கில் ஒரு நல்ல கேரக்டர் தான். பட் இந்த மூவியில் உண்மையிலே செம்மையாக காமிச்சிருக்காங்க. கன்ஃபார்ம் நம்மளுக்கு நிறைய பேர் ஃபேவரட்டாக மாறலாம். எனக்கு மாறிடுச்சுப்பா. அந்த மூவி ரொம்ப ரொம்ப காமிக் அக்யூரேட்டாக இருக்குது. நீங்கள் காமிக்கில் எப்படி சூப்பர்மேனை படிச்சிங்களோ அது அப்படியே அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. உண்மையாக ஒரு மேஜிக் தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் எப்படியும் மூவிஸ்க்கு அவங்க மாற்றி தான் ஆகணும். சில பல விஷயங்கள் மாற்றி ஆகணும். இப்போ நம்ம ஜேம்ஸ் கன் எங்கேயுமே காம்ப்ரமைஸே பண்ணல. சூப்பர்மேனை அப்படியே காமிங் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காரு கைஸ். தட்டியை முதற்கொண்டு அவர் மாற்றவே இல்லை. எங்கேயுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. சூப்பர்மேனை எக்ஸாக்டாக காமிங் அக்யூரேட்டாக காமிச்சிருக்காரு. அந்த வகையில் அவரை பாராட்டி ஆகணும். அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே தான், நாட் ஓன்லி நம்ம சூப்பர்மேன், எல்லா கேரக்டர்ஸுமே அவர் பர்ஃபெக்டாக காமிக்ஸ் அக்யூரேட்டாக காமிச்சிருக்காரு. நம்ம ஜஸ்டிஸ் கேங்காக இருக்கட்டும், லூயிஸ் லைனாக இருக்கட்டும், அண்ட் அந்த டெல் பிளான்ட்டாக இருக்கட்டும், அந்த செட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸாக்டாக அந்த காமிக்கை கண் முன்னாடி அவர் காமிச்சிருக்காரு. அந்த வகையில் அவரை பாராட்டியான உண்மையிலே ஒரு மேஜிக் சொல்லி ஆகணும். அவுட்ல முதற்கொண்டு அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு அவர் எக்ஸாக்டாக காமிக் அக்யூரேட்டாக காமிச்சிருக்காரு. அண்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். எனக்குமே அப்படி இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக போய்டும் கைஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக தெரியல, லேக் இருக்கிற. ஏன்னா லேக் கிடையாது, அவங்க அங்கே தான் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன். அதை முக்கியமாக கவனிச்சே ஆகணும். அது லேக்குமே சில பேர் ஃபீல் ஆகலாம். பட் அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம் தான். அண்ட் செகண்ட் ஆஃப் பரபரன்னு ஓடிடும், டக்குன்னு ஓடிடும். லாஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம்லாம் பரபரன்னு ஓடிடுங்க. சும்மையில் அதெல்லாம் ஒழுங்கு ஃபுல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. சரி, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. லேக்கு தான், பட் நாட் பட் சட்டு. அண்ட் நிறையா சர்ப்ரைஸ் கேமியோஸ் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டு நம்மளுக்கு ஆஸ் அ டிசி ஆடியன்ஸ் நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. பட் நிச்சயமாக புதுசாக வர ஆடியன்ஸ் கன்ஃபார்ம் அதை பார்த்து வியந்து போகலாம். நம்ம ஏற்கனவே இந்த ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளோட பெட் ஒன்லேயே போட்டு உடச்சிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அதுதான் அங்கேயே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ட்விஸ்ட்டு ஓகே. சில பேருக்கு அது நிச்சயமாக வாவ் மூமெண்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு வாவ் மூமெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் கன்ஃபார்ம் ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு கைஸ். அண்ட் மியூசிக்
கன்ஃபார்ம் எஸ்எஃப்எக்ஸ் குறையே கிடையாது. இந்த பில்டிங் உடையதாக இருக்கட்டும், சூப்பர்மேன் பார்க்கதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பயங்கர காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஓஜி மியூசிக் அவங்க ரிமேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் குறையே கிடையாது. அதுவுமே ஒரு குட்டி பையன் சூப்பர்மேனோட ஃப்ளாகை நிப்பாட்டுவான். அந்த சீக்வன்ஸில் அந்த பாட்டு பிளே ஆகும். அந்தளவுக்கு செம்ம வைபிகாக இருந்துச்சு. அதுக்கு எக்கச்சக்கமான கிளாப்ஸுமே கிடச்சிச்சு உண்மையிலேயே. ஸோ அந்த வகையில் எஸ்எஃப்எக்ஸ் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, குறையே கிடையாது. ஸோ இதான் எனக்கு பாசிட்டிவாக தோன்றுறது. ஸோ அப்படி நம்ம நெகட்டிவ் பக்கம் வச்சுங்களே, இந்த சூப்பர்மேன் ரொம்ப ரொம்ப காமிக் அக்யூட்டாக இருக்கார். பட் ரொம்ப சைல்டிஷாக இருக்கு கைஸ். சின்ன பசங்க பார்க்குற மால்ன பட்டு அவர் எடுத்திருக்காரு. ஜேம்ஸ் கன் அடல்ட்டாக அவர் மைண்ட்லேயே வச்சில்ல. எல்லா விதமான ஆடியன்ஸுமே போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. நம்ம சூப்பர்மேன் எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்காரு. நீ இந்த மூவியில் சூப்பர்மேனுக்குன்னு ஒரு லுக்கப் சீக்வன்ஸே இருக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்காரு. 2 அடி வாங்கிட்டு திருப்பி கொடுப்பா நினச்சிங்கன்னா கொடுக்க முடியாது, திருப்பி அடி தான் வாங்குவார். ஸோ அடி வாங்கிட்டே இருக்காரு. அண்ட் சூப்பர்மேன் ஜேம்ஸ் கன் லிட்ரலி சூப்பர்மேனை ஸ்பைடர்மேனை மாற்றி வச்சிருக்காரு. ஒரு கடத்தில் நம்ம சூப்பர்மேன் டொன்ஃபாலில் இருப்பார். அப்போ அவரோட அப்பா கிட்ட பேசுவார். அது எக்ஸாக்டாக நம்ம ஸ்பைடர்மேன் அங்கிள் பென்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் கூட பயந்து டக்கு நம்ம சூப்பர்மேன் அப்பா வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்ல நினச்சேன். அப்படிலாம் சொல்லலை. அந்தளவுக்கு எனக்கு அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது எக்ஸாக்ட் அப்படி ஸ்பைடர்மேன் 1க்கு போன ஒரு தாட்டுங்க உண்மையிலே. அதை அப்படியே ஒரு புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. சூப்பர்மேன்னா விக்க காமிக்கலாம், அதற்கு இந்த அளவுக்கா ரொம்ப விக்க காமிச்சிருக்காங்க. ஒரு நோஞ்சா சூப்பர்மேனாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப விக்க காமிச்சிருக்காங்க. அண்ட் கேரக்டர் ரைட்டிங்கு சூப்பர்மேனுக்கு போகல. ஏற்றுக்க மனசிலாட்டி தான் உண்மை. சூப்பர்மேனுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு சுத்தமாக போகலை. இந்த மூவியில் ஓப்பனிங் எப்படி நம்ம சூப்பர் இருந்தாரோ அதே எண்டிங்லேயே இருக்காரு. அவர் இதை மாற்றிக்கிட்டாரு, இதை நான் இழந்துட்டேன், இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எக்ஸாக்டாக இந்த பதர் ஸ்டார்ட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்காரு. அவருக்கு ஒரு ரைட்டிங்கு சுத்தமாக போகல அண்ட் டெவலப்மெண்ட் துளி அளவும் போகல. ஸோ நீங்கள் சூப்பர்மேனை காமிக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஃபீல் ஆகலாம். அண்ட் எங்கேயுமே இவருக்கு ஒரு மாஸ் சீக்வன்ஸே கிடையாது. ஒன்றுமே இல்லை. எங்கேயுமே இவர் கைத்தட்டவோ விசிலடிக்கவோ சீக்வன்ஸே கிடைக்கல. அந்த பையன் ஃப்ளாகை தூக்குவான், அப்போ மட்டும்தான் எல்லா மக்களுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் விசிலும் கிளாப்பும் வந்துச்சு. பட் எங்கேயுமே சூப்பர்மேன் பண்ணுறது யாரும் விசிலே அடிக்கலை. ஸோ ஒரு மாஸ் சீக்வன்ஸை நம்ம சூப்பர்மேனுக்கு அவர் வைக்கவே இல்லை. ஒன்றுமே வைக்கவே இல்லை. சூப்பர்மேன் இந்த இடத்துல ஒரு பயங்கர பண்ணுறாருப்பா, இங்கே சூப்பராக பண்ணுறாருப்பா அப்படின்னு எந்த சீக்வன்ஸுமே கிடையாது. அவரை ஒழுங்காக காமிக்கவே கிடையாது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் ட்ரெயிலர் எந்த அளவுக்கு பார்த்தீங்களோ அதே தான் மூவிலே இருக்குது. மூவியில் எக்ஸ்ட்ராலாம் ஃபைட்டே கிடையாது. நம்ம ட்ரெயிலர் என்ன பார்த்தோமோ அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் மூவிலையுமே இருக்குது. அது எக்ஸ்ட்ரா கூட கிடையாது, அப்படியே இருக்குது. ஸோ உண்மையிலே அதெல்லாம் இதுவாக இருந்துச்சு. எதுவுமே நம்ம சூப்பரோட எக்ஸ்டெண்டுக்கு புல் ஆஃப் பண்ணவே தெரியவே இல்லை. அவரோட கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி தெரிய தவிர பட் இதெல்லாம் விஷயமாடா அப்படின்னு தோணுது தவிர எந்த ஃபைட்டுமே ஒரு பே ஆஃப் பண்ணவே இல்லை. எதுவுமே அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. ப்ராமிஸ்லி ஃபைட் சீக்வன்ஸ் மூவியில் ரொம்ப லேகான விஷயம். அண்ட் சிஜிஏ விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோசம் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேன் பறக்கிறது ஓகே அண்ட் ரோபோட்ஸ்லாம் ஓகே. அந்த கைஜோ வரும் தெரியுமா, செயல் நல்லா இருந்துச்சு. பட் மூவியில் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி தோணுச்சு கைஸ். அது மட்டும் இல்லாமல் மாலிகுல் மேன் தான் நம்ம பேர், அவனோட குழந்தைய காமிச்சிருப்பாங்க. சிஜிஏ பக்காவாக தெரியுது. விஎஃப்எக்ஸ் கன்ஃபார்ம் அவங்க கொட்ட விட்டுருக்காங்க. அந்த குழந்தைய பார்க்க உங்களுக்கு அப்படியே ஒரு விஎஃப்எக்ஸ் பொம்மை ஃபீல் ஆகுங்க உண்மையிலேயே. அந்த பொம்மை அழுகாம காமிக்கப்பட்டிருக்கும். அது நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி பார்த்துருங்க தவிர அந்த விஎஃப்எக்ஸ் அங்கே அடி வாங்குது. நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் கன்ஃபார்ம் அடி வாங்குச்சு. ஜேம்ஸ் கன் நிறைய ப்ராக்டிக்கல் ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காரு. பட் நிச்சயமாக விஎஃப்எக்ஸ் சிஜிஏ அடி வாங்குது. லேசர் முதற்கொண்டு நம்ம சூப்பர்மேன் விடுற லேசர் சீக்வன்ஸ் கூட சிலத்தில் கன்ஃபார்ம் அடி வாங்குது. அண்ட் ஹாக்கல் கில்லடாக யூஸ் பண்ணுற அந்த கன்ஸ்ட்ரக்டாக இருக்கட்டும் எல்லாமே கன்ஃபார்ம் அங்கங்கே சிஜி அடி வாங்குது கைஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் கிரீன் லேண்டன் ஜஸ்டிஸ் கேங், மிஸ்டர் டெரஃபிக் தவிர்த்துட்டு நம்ம ஜேம்ஸ் கன்னுக்கு மற்ற கேரக்டரை எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. ப்ராமிஸாக தான் கிரீன் லேண்டன் ஹாக்கல் அவரை முட்டாபிஸாக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபைட்டே பண்ணுறது காமிச்சிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸில் ஃபைட்டு வரும், ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட்டே பண்ணல, அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிக்கிறா, அதுக்கு அது கண்ணை மூடிடுது. அது எப்படி அந்த பொண்ணுக்கு வெளியே எடுக்கவும் தெரியல. புரியுதா? அவங்க 2 பேருக்குமே அவங்க ஒரு சூப்பர் ஹீரோஸ், ரொம்ப வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஃபைட் பண்ணவே தெரியல, முட்டாபிஸாக காமிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒரு மண்ணும் போகலை. அவங்கள மோசமாக முக்கிய காமிச்சிருக்காங்க. இந்த மூவியில் நிறைய சொல்கிறாங்க, நம்ம சூப்பர் அது பண்ணார் இது பண்ண சொல்கிறாங்க. கண்ணிலே காட்டலையப்பா, கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்களே சொல்கிற அந்த வர பாம்பை வழி விட மாட்டேங்கிறான மாதிரி அந்த இதுவுமே காணவே இல்லை கைஸ். எல்லாமே சொல்கிறாங்க அவர் தடுத்தாரு பண்ணாத சொல்கிறாங்க தவிர இதுவுமே கண்ணில் காமிக்கவே இல்லை. நிச்சயமாக நம்ம ஜேம்ஸ் கன் பண்ணுற ஆளே கிடையாது. பட் இதில் பண்ணியிருக்காரு ஏன்னே தெரியல. அண்ட் லெக்ஸ் ஒரு முட்டா பேசி வில்லனாவ வில்ல ஒரு மோட்டிவே இல்லை கைஸ். ஆக்சுவலி நம்ம சும்மா ஏலியனா நல்லா பழி வாங்குவேன்,
ஒய்டா, ஏன்டா, ஒய் ப்ரோ. சூப்பர். ஒரு ஏலியன் காலத்தினால நான் அவனை பழி வாங்கி துடிச்சு தருவேன்னு அவர் பண்ணிட்டு இருக்காரு. லெக்ஸ் ஆக்டர் மேலே குறைய கிடையாது, அந்த வில்லனிசம் அதெல்லாம் பக்காவாக ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் அவர் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. ஏன் அவனை கோவப்படுறான், என்ன காரணம் அப்படின்னு அவன் காமிக்கவே இல்லை. அண்ட் நம்ம லெக்ஸ் வந்து ஈஸியாக மக்களை மேனிபுலேட் பண்ணுறாரு. அது மக்கள் உடனே நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் லெக்ஸ் தான் கெட்ட சொன்னதுக்கப்புறம் அதே மக்கள் நம்பிடுறாங்க. இந்த மூவியில் மக்களை ஒரு முட்டாபீஸை காமிச்சிருக்காங்க. ஓ நியூஸில் வந்தோடனே வில்லனா அப்படி நியூஸில் வந்தோடனே இவன் கெட்டவனா இவன் அடிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அவன் கெட்டவனா அடிங்கப்பா. மக்கள் அப்படி தான் இருக்காங்க, உடனே நம்பிடுறாங்க. ஏன்னா நீங்கள் அலசி ஏற மாட்டீங்களாடா, ஏண்டா நீ அவ்வளோ முட்டலாடா. நியூஸில் வந்தோடனே உடனே நம்பிடுறாங்க. எனக்கு வந்து இந்தியன்ட்டு தான் நான் வந்துச்சு. அண்ட் சூப்பர்மேனை கில் பண்ண மொத்த மெட்ரோபாலிஸுமே அழிக்க பார்க்குறாரு நம்ம லெக்ஸ் லூத்தர். பட் ஒய் அவ்வளோக்கும் எதுக்கு? அவன் ஒரு எலினாலையா? என்னடா அது, அவன் ஒரு எலினா உனக்கு அவன் இவ்வளோ கோவமா? ஸோ அந்த ஏன் கோவப்படுறாரு, இதுக்கு அவன் இவ்வளோ போய் ரிவெஞ்சில் இருக்காரு அப்படின்னு எதையுமே அவங்க காமிக்கவே இல்லை. அண்ட் லெக்ஸை கடைசியில் ஒரு மொக்கையை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. லெக்ஸை டிஃபீட் பண்ண நம்ம சூப்பர்மேன் நினைக்காதீங்க, கிடையாது கிரிப்டோ. இது ஸ்பாயிலர் இருக்கலாம், ஸ்பாயிலர் கிடையாதுங்க, கான்ஸ்டன்ட் கையிலே கிரிப்டோ நம்ம லெக்ஸ்டோ குடிக்குது. சூப்பர்மேன் உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ண மூவிக்கு, சூப்பர்மேன் மூவிக்கு ஒன்றுமே பண்ணலை. அவர் ஹீரோன்னு போய் வச்சுக்க தவிர அவர் ஒன்றுமே பண்ணல. அடி வாங்குறாரு, லாஸ்ட்டாக அடி கொடுக்குறாரு, அவ்வளோதான் சும்மா. மற்றபடி அந்த கேரக்டரை வச்சு அவங்க ஒன்றுமே பண்ணல கைஸ். அண்ட் ஓவர் ஸ்டஃப்பு நிறைய போட்டு திணிச்சிருக்காங்க. இது பாரு இதெல்லாம் வந்து நடக்குது, நீ பார்த்தே ஆகணும்னு ஓவர் ஸ்டஃப்பு கைஸ். நீ எதை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியாது, அது பாட்டா டப் போய்கிட்டே இருக்கும். படம் ஓப்பன் ஆரம்பிக்கும், கடை போய்கிட்டே இருக்கும். எதுக்கு போகுது, ஏன் போகுது, என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரேக்கோ ஒரு பிரீத்திங் மூமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. கடை போயிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்தே இருக்கணும். போட்டு ஜேம்ஸ் கன் எல்லாத்தையுமே திணிச்சிருக்காரு. இந்த இதில் வந்து நிறைய போட்டு அரைச்சிருக்காரு. பட் அதை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த படம் வந்து டிசியோட முதல் படம். ஸோ நம்மளுக்கு ஓகே எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு தெரியும். பட் ஜேம்ஸ் கன் எல்லா கேரக்டருமே ஏற்கனவே வந்து பல படம் எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு எண்டு கேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரியும் எல்லா கேரக்டர்ஸுமே ஏற்கனவே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஓகே, பட் ஜெனரல் ஆடியன்ஸ் குமார் யார் இவன் அப்படியே பார்க்குற நான் கூட வந்து பார்த்தேன். சூப்பர்மேன் தவிர்த்துட்டு வேறு எந்த கேரக்டருமே அவங்களுக்கு யாருன்னே தெரியல. கன்ஃபார்ம் நான் அதை பார்த்தேன். ஸோ அதை அவங்க அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஆடியன்ஸ் ஸ்டோரி வச்சிருக்கலாம், அதை அவங்க வைக்கவே இல்லை. ஜேம்ஸ் கன் இவெல்லாம் இருக்காங்கப்பா, அவங்க வராங்க அடிக்கிறாங்கப்பா, அப்படி தான் வந்து நம்மளே வந்து மேனேஜ் பண்ணுறா தவிர அந்த கேரக்டர் அவங்களுக்கு கேரக்டர் ரைட்டிங் போகவே கிடையாது. கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். அண்ட் போஸ்ட் கிரெடிட் சைன் கன்ஃபார்ம் ஒரு டிசப்பாயின்ட் கைஸ். நிச்சயமாக நான் வெறுத்துட்டேன். பொய்யால கடைசியாக உட்காந்து பார்த்தேன். பட் என்னடா படிச்சிருக்கீங்க, அட பாவி பசங்களா, உண்மையிலே வெறுத்துவாங்க. ஆக்சுவலாக ஜேம்ஸ் கன் பண்ணுற ஆள் தான். அவர் மூவிஸ் எல்லாத்துலேயுமே அவரோட படத்தில் வச்சு சிங்கம் வைப்பா தவிர எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டார். எனக்கு தெரியும் ஒரு உள் மனசில் ஏதாச்சும் வைப்பாரா அப்படின்னு இருந்தேன். பட் ஒன்றுமே வைக்கவே இல்லை. நீ வந்துருங்க ப்ராமிஸாக படம் வந்து ஓடி வந்துருங்க, இல்லை ஒன்றுமே கிடையாது கைஸ். அண்ட் ஜேம்ஸ் கன் ஐ எம் ஸோ டிசப்பாயிண்டட். சரி கேட்கலாம் ப்ரோ, இதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. மேன் ஆஃப் ஸ்டீலா? ஸோ மேனா ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் ஸ்டீல் தான். சில பேர் கோவப்படலாம், பட் எனக்கு எப்போவுமே ஹென்ரி கேபிள் சூப்பர்மேன் தான். அவரை பார்க்கும்போது இஸ் நாட் அ காமிக் அக்யூரேட் சூப்பர்மேன், பட் இஸ் அ சூப்பர்மேன். அவரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பவரும் சூப்பர்மேனும் ஒரு ஃபீல் வரும் கைஸ். இவரை பார்க்கும்போது நான் குழந்தை பையன்டா அப்படின்னு ஃபீல் வரும் கைஸ். உண்மையிலேயே ஒத்துக்கிறேன், இந்த கேரக்டர் அவர் ஜேம்ஸ் கன் ஒரு காமிக் அக்யூரேட் கொடுத்துருக்காரு. பட் இது பிக் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகலையோ. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா குமார் இருக்குது 2025 இன்னமும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க கதையெல்லாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு கைஸ். நிச்சயமாக அந்த காமிக் அக்யூரேட் ஓகே, பட் இந்த அளவுக்கு வேணாம் சொல்கிறோம். நீங்கள் காமெடியாக கொடுங்க, பட் கொஞ்சமாக மூவிஸ்க்கு மாற்றி கொடுங்க, இல்லைனா கன்ஃபார்ம் இந்த மூவி நக்கிட்டு போயிடும். ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல பிகினிங், இந்த டிசி ஒரு நல்ல பிகினிங். செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜ் மூவி தான், நாட் பெஸ்ட் நாட் வஸ்ட். ஓகே, ஸோ இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்கலாம். பட் நிச்சயமாக அதை கம்பேர் பண்ணாதீங்க கைஸ், உண்மையில வேஸ்ட்டு. நம்ம ஹென்ரி கேவலா இவரெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. இவர் அவரோட சாம்க்கு கொடுத்துருக்காரு, அவரோட ஆக்ட் கொடுத்துருக்காரு, அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கேரக்டரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அண்ட் இந்த மூவி உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு நான் உங்களை ஒரு ஆசம் வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.